TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஒரே இரவில் கைமாறிய கொடுக்கல் வாங்கலுக்காக ஜனாதிபதிக்கு வேலுக்குமார் ஆதரவு, முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு செல்ல வேண்டி இருக்கலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இடைக்கால பட்ஜெட்டை சமர்ப்பிப்பதா அல்லது முழு அளவிலான பட்ஜெட்டை சமர்ப்பிப்பதா என்பது குறித்து அரசாங்கம் ஆலோசனை. அரசாங்க ஊழியர்களின் மாதாந்த சம்பளத்தை 25,000 ரூபாவால் அதிகரிப்பதற்கான தீர்மானம் தொடர்பாக முறைப்பாடு. தீ விபத்தில் 17 தொழிலாளர் குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரை. வணக்கம். டிபிசியின் தமிழ் மாலை செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இந்த தடவை ஜனாதிபதி தேர்தலில் முக்கியமான பல வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் முன்னைய ஜனாதிபதி தேர்தல்களைப் போலன்றி இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு செல்ல வேண்டி இருக்கலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரான RMAL ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். வாக்கு சீட்டுகளில் இரண்டாவது, மூன்றாவது விருப்பு தெரிவுகளை பதிவு செய்ய வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து வாக்காளர்களுக்கு விளக்கமளிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட செயற்திட்டம் எதையாவது முன்னெடுக்குமா என்று ரத்நாயக்கவிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, பத்திரிகையாளர்களையும் இலத்திரனியல் ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் சம்பந்தப்படுத்தி செயற்திட்டம் ஒன்றை வகுக்கும் செயற்பாடுகளில் நாம் இறங்கியிருக்கிறோம் என்று அவர் பதிலளித்துள்ளார். ஆனால் அத்தகைய எந்த செயற்திட்டத்தையும் தாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை என்று பிரதான அரசியல் கட்சிகளினதும் கூட்டணிகளினதும் உயர்மட்ட பேச்சாளர்கள் கூறுகிறார்கள். 6 வேட்பாளர்கள் போட்டியிட்ட 1982 ஜனாதிபதி தேர்தல், 3 வேட்பாளர்கள் போட்டியிட்ட 1988 ஜனாதிபதி தேர்தல், 6 வேட்பாளர்கள் போட்டியிட்ட 1994 ஜனாதிபதி தேர்தல், 13 பேர் போட்டியிட்ட 1999 ஜனாதிபதி தேர்தல், மீண்டும் 13 பேர் போட்டியிட்ட 2005 ஜனாதிபதி தேர்தல், 22 பேர் போட்டியிட்ட 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல், 19 பேர் களத்தில் நின்ற 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் மற்றும் 35 பேர் போட்டியிட்ட 2019 ஜனாதிபதி தேர்தல் ஆகியவற்றை சுட்டிக்காட்டிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர், அந்த நேரங்களில் கணக்கில் எடுக்கக்கூடிய மூன்றாவது முக்கியமான ஒரு வேட்பாளர் இல்லாத காரணத்தினால் இரண்டாவது, மூன்றாவது தெரிவுகளின் பதிவு தொடர்பான பிரச்சினைகள் எழவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த தடவை அறகலைய போராட்டத்திற்கு பின்னரான அரசியல் சூழ்நிலைகளில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முன்னைய தேர்தல்களை விடவும் வேறுபட்டதாக இருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 3 வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வாக்காளர்களை ஊக்கப்படுத்துவதற்கு கூட்டு முயற்சி ஒன்று அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் புதிய சட்டத்தின் பிரகாரம் செலவிடக்கூடிய பணத்தின் உச்சவரம்பை தீர்மானிப்பதற்காக நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழு முக்கிய வேட்பாளர்கள் சிலருடன் ஆலோசனை நடத்தியது. சில வேட்பாளர்கள் ஒரு வாக்காளருக்கு 1000 ரூபாய் என்ற விகிதத்தில் உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று யோசனையை முன்வைத்தனர். அதேவேளை வேறு சிலர் அந்த தொகை 350 ரூபாவாக இருக்க வேண்டும் என்றும், வேறு சிலர் 50% இருக்க வேண்டும் என்றும் கூறியதாக டெய்லி மிரர் பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. புதிய தேர்தல் பிரசார நிதி சட்டத்தின் ஏற்பாடுகள் குறித்து வேட்பாளர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகவே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரே இரவில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் காரணமாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்திருக்க கூடும் என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஒரே இரவில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் காரணமாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்திருக்க கூடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் இது தொடர்பில் கருத்து வெளியிடும் போது, வேலுக்குமார் MP ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி கட்சி ஒன்றின் உறுப்பினர். ஆனால் அவர் கடந்த வாரம் இடம்பெற்ற மொனராகலை மற்றும் பசறை கூட்டங்களிலும் பங்கு பெற்றிருந்தார்.
அப்போது சஜித் பிரேமதாசவுடன் அந்த கட்சி நடத்திய சந்திப்புகளிலும் கலந்து கொண்டார். கடந்த வாரம் வரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கடுமையாக விமர்சித்திருந்தார். அவர் தொடர்பில் கடந்த காலத்தில் சில விடயங்கள் அரசல் புரசலாக பேசப்பட்டன. என்றாலும் அவரிடம் இது குறித்து வினவிய போது நான் அவ்வாறு கட்சி மாற மாட்டேன் என்று தெரிவித்தார். இரவு உறங்கிவிட்டு காலையில் எழுந்து பார்த்தால் ரணிலுடன் இருக்கின்றார். ஆகவே இவரது திடீர் மாற்றத்திற்கு பல நினைக்க முடியாத செயல்பாடுகள் இடம்பெற்றிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இரவு எம்முடன் இருந்தவர் காலையில் ரணிலிடம் செல்ல வாய்ப்பில்லை. ஒரே இரவில் அரசியல் புரட்சிகள் இடம்பெற மாட்டாது. ஆகவே பாராதூரமான ஒரு விடயம் இடம்பெற்றுள்ளது. அரசாங்கம் வெற்றி பெற எம்பிக்களை எவ்வாறு விலை கொடுத்து வாங்குகின்றனர் என தெரியும். ரணில் விக்ரமசிங்க தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை பெற்றுத் தருவதாக உறுதியளித்துவிட்டு அதனை கூட பெற்றுக் கொடுக்கவில்லை. மலையகத்திற்கு சென்று மக்களிடமும் முகம் கொடுக்க முடியாத நிலையில் ரணில் உள்ளார். இவ்வாறான பின்புலத்தில் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்பி ஒருவர் ஒரே இரவில் ரணில் பக்கம் பல்டி அடிக்கிறார் என்றால் மலையக மக்களுக்காக அல்ல, மாறாக தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் ஏதும் இடம்பெற்றிருக்க கூடும் என்றும் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வருடத்தின் எஞ்சிய காலப்பகுதிக்கான செலவினங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு கணக்கு வாக்கெடுப்பு என்று சொல்லப்படுகின்ற இடைக்கால பட்ஜெட்டை சமர்ப்பிப்பதா அல்லது முழு அளவிலான பட்ஜெட்டை சமர்ப்பிப்பதா என்பது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க கூறியிருக்கிறார். கணக்கு வாக்கெடுப்பு எந்தவிதமான புதிய செலவின கொள்கைகளையும் உள்ளடக்காது என்பதால் அதை சமர்ப்பிப்பதே நடைமுறை சாத்தியமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டில் இருந்து அரசாங்க ஊழியர்களின் மாதாந்த சம்பளத்தை 25,000 ரூபாவால் அதிகரிப்பதற்கு அமைச்சரவை கடந்த செவ்வாய்க்கிழமை எடுத்த தீர்மானம் ஜனாதிபதி தேர்தலின் அரசாங்க ஊழியர்களின் சுதந்திரமான வாக்கு மீது பெரும் செல்வாக்கு செலுத்தும் என்று சுயாதீன அவதானிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் முறையிட்டுள்ளார்கள். 2025ஆம் ஆண்டின் பட்ஜெட்டில் அரசாங்க ஊழியர்களுக்கு மாதாந்தம் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக 25,000 ரூபாவையும் 24% சம்பள உயர்வையும் வழங்குவதற்கு அமைச்சரவை செவ்வாயன்று தீர்மானித்தது. ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு நவம்பர் மாதத்தில் அந்த பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து கடந்த சில மாதங்களாக அரசாங்கம் பல்வேறு தீர்மானங்களை எடுப்பதற்கு அரச அதிகாரத்தை பயன்படுத்தி வந்திருப்பதாக சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பின் பெப்ரலி நிறைவேற்று பணிப்பாளர் நேற்றைய தினம் அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். பூண்டுலோயா கீழ்பிரிவு தோட்டத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 17 தொழிலாளர் குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன. இந்த தீ விபத்து காரணமாக லயன் தொகுதிகளில் அமைந்திருந்த 20 வீடுகள் சேதமடைந்ததுடன் இந்த வீடுகளில் குடியிருந்த 20 குடும்பங்களைச் சேர்ந்த 70 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தீயை அணைக்க முற்பட்ட போதும் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியவில்லை. அதனை அடுத்து பூண்டுலோயா போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததுடன் சுமார் 2 மணித்தியாலத்திற்கு பிறகு தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. எனினும் 17 வீடுகளில் இருந்த பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள், பெறுமதியான ஆவணங்கள், தங்க நகைகள், பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் மற்றும் பாட புத்தகங்கள் தீக்கிரையாகி உள்ளன. இந்த தீ விபத்தினால் லயன் தொகுதியில் அமைந்திருந்த 20 வீடுகள் சேதமடைந்ததுடன் இந்த வீடுகளில் குடியிருந்த 20 குடும்பங்களைச் சேர்ந்த 70 பேர் தற்காலிகமாக தோட்டத்தின் ஆலய மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த செய்திகளோடு டிபிசியின் இன்றைய நாளுக்கான தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் டிபிசியின் தமிழ் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.